இன்றைக்கி தோசைக்கு சாம அரிசி ஒரு பங்கு, அரை பங்கு ஜவ்வரிசி சேர்த்து ஊற வச்சுட்டேன். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்ததுங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் மாவு அரைச்சிட்டேன். ஒரு கிண்ணத்துல மாற்றி சால்ட்டு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இந்த தோசை வந்து புளிக்கணுன்றது அவசியம் இல்லைங்க. அரைச்ச உடனே தோசையாக ஊற்றிடலாம். நான் இப்போ ஒரு தோசை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் டைம் கொடுத்தேன். செவந்ததுக்கப்புறம் திருப்பி போடலான்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா செவக்கிற வெள்ளையாக தான் இருந்தது. நம்ம உளுந்தோ இல்லை வெந்தயமோ சேர்க்கல, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசையை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தோசை ஊற்றினேன். அது கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே செவந்து வந்தது. நம்ம ஜவ்வரிசியும் போட்டதுனால தோசை நல்லா மொறுமொறுனே வந்ததுங்க. சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஈஸியான மெத்தடாக தானங்க இருக்குது. நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லை, என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, என்னோடய மெத்தடில் இதே அளவுகளோட ஊற வச்சு அரைச்சி தோசை ஊற்றி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சஞ்சய் நானும் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கார சட்னியோட இந்த தோசையை என்ஜாய் பண்ண போகிறேன். தேங்க்யூ.